வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எஸ்பிஓ அஃபிஷியல் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி A to Z தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சார் ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட டெலகிராம் யூசர் ஐடியை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் சேல்ஸ் டீம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே பண்ணிவிடுங்க. ஒன்லி சேல்ஸ் டீம் மட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்போட லிங்க் எடுத்து வேறு யாருக்கும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அப்படி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடியும் சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். யூசர் ஐடியை கொடுக்கும் பொழுது எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்துக்கோங்க. எது சேல்ஸ் டீமாக எந்த ஐடி சேல்ஸ் டீமாக வச்சுருக்கீங்களோ அந்த ஐடியை நீங்கள் லாகின் கொடுங்க. கீழே நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. அது யாருக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கோ அவங்க அப்டேட் பண்ணலாம். சப்மிட் டெலகிராம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களோட யூசர் ஐடி, உங்களோட ப்ரொஃபைல் ஐடி காட்டும், உங்களோட நேம் காட்டும். இந்த இடத்துல உங்களோட டெலகிராம் யூசர் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போது உங்கள் டெலகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் டாப்பில் மெனு பார்னு சொல்லிட்டு 3 லைன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி தான் வந்து நிற்கும். இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட ஐடி. இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா உங்களோட இன்னொரு ஐடியும் காட்டும். சரியா, இதில் வந்து நீங்கள் 3 வரைக்கும் மேக்ஸிமம் 3 வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஐடி தான் நான் சேல்ஸ் டீமில் வச்சுருக்கேன்னா ஸோ நோ ப்ராப்ளம். அந்த ஒரு ஐடியில் யூசர் ஐடி நேம் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ஃபார்மில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட லோகோ தெரியுது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இங்கே காட்டும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை அழுத்தினீங்கன்னாவே போதும். அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். இப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும். பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூசர் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்பொழுது அந்த முன்னாடி அட்டு அப்படிங்கிற சிம்பிள் வராது. ஆனால் அந்த அட்டுங்கிற சிம்பிள் இருக்கணும். சரியா, ஸோ மிஸ் பண்ணாதுங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு அட்டுங்கிற சிம்பிள் இருக்காங்கிறத செக் பண்ணி போடுங்க. சரியா, போட்டுட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். யூ ஹேவ் ஆல்ரெடி சப்மிட்டட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போது ஜாயின் டெலகிராம் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்பிஓ இன்ஃப்ளூயன்சர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஜாயின் குரூப்புன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. ஓகேவா.